ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் பிரியாணி ப்ரிப்ரேஷன் அண்ட் செலிப்ரேஷன் பார்த்துடலாமா? 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான லிஸ்ட்டு வந்து அப்பா கொடுத்துட்டாங்க. நான் அது எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட் நாளே கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எனக்கு பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வருஷம் வருஷம் இப்படி தான் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் முதல் நாளே வாங்கி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நாள் வந்து தொழுக போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிவிட்டு ஈத் முபாரக் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து இட்லி, தோசை, தக்காளி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி காலையில் டிஃபன் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. அம்மா வீட்டுக்கு போகும்போதே அவங்க வந்து ஒரு 11 மணி 11:30க்கெல்லாம் பிரியாணி தெக்ஸா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. சில்லி மட்டும் எப்பயுமே அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. நான் தான் வந்து போட்டு மட்டும் எடுப்பேன். அந்த சில்லி வேலை மட்டும் என்னோடது. ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கேசரி, அப்புறம் வந்துட்டு தால்ச்சா, தயிர் சட்னி எல்லாமே வந்து அப்பாவே எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் சில்லி பொரிக்க பொரிக்க அவர் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்களும் ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். என்னதான் நோன்பா இருந்தாலும் கிளீனிங் வேலை நம்ம தானே செஞ்சாகணும். இப்படி தான் எங்களுடைய ரம்லான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.